தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுகிறது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. என்ன எல்லாரையும் விட, எல்லாம் சொல்லுங்க, எல்லா பிரஜாதியை விட, எல்லா கிறிஸ்தவனையும் விட நான் அதிகமாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஏனென்றால் நாங்கள் ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். We are seeking the extension of the kingdom of God. நான் ஐஸ்வர்யவானாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏனென்றால் தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற எனக்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் இந்த பூமியில இருந்தாக வேண்டும். 16 வயதில் நான் ரட்சிக்கப்படுகிறேன். 20 வயதிலே ஊழியத்துக்கு என்னோட அநேகர் 16 வயதில் ஒப்பு கொடுக்கிறார்கள். 20 வயதிலே எங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வருகிறது. அப்பெல்லாம் மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி விஷயம். அப்பொழுது நான் ஸ்ட்ராங்கா வந்து காலிங்ல நிக்கிறேன். என் கூட இருக்கிறேன் அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே வெளியில டிசால்வ் ஆகுறாங்க. அவ போகும்போது சொன்ன வார்த்தை, இப்படியே நம்ம சைக்கிள் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது ஜஸ்டின். வாழ்க்கையில ஊழியம் செய்யற கூட பணம் தேவையா இருக்கிறது. ஆகவே we will support you. வந்து அப்படி இப்படின்னு வேற 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 கதை சொன்னாலும் இந்த பேசிக் வந்து வேற மாதிரி போகுது. போன உடனே நான் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். ஏன் ஆண்டவரே, அந்த வார்த்தை நான் மறக்க முடியாது, உங்களால காசு கொடுக்க முடியாதா? இவ்வளவு பேர் போறாங்களே ஆண்டவரே, உங்களால காசு கொடுக்க முடியாதா? இந்த காசுக்கு தானே இவ்வளவு பிரச்சனை, உங்களால கொடுக்க முடியாதா? தேவன் பதில் சொல்லல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பதில் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக இந்த என்னுடைய நண்பர்களை பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஜீல். இன்னைக்கு நான் சொல்ல வரேன். நான் why should you be prospered? எதற்காக நீ ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும்? ஏன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? நம்பர் 1, it is a zeal. இது ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? என்ன வைராக்கியம்? தன்னுடைய நல்வாழ்வுக்காய் தேவனை தேடுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற நான். அப்பதானே சார் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் இல்லைன்னா அப்ப நான் அவர் பின்னாடி போனக்கு என்ன சார் அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? அப்ப உங்களால இதெல்லாம் தர முடியாதா? உங்களால கொடுக்க முடியாதா? இல்ல எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இல்லாட்டினாலும் வந்துடுறேன். எனக்கு கேள்வி மட்டும் தான் வருது. அவங்க போகும்போது இதெல்லாம் உங்களால கொடுக்க முடியல, அதனாலதான் அவங்க போறாங்களா? ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். 20 வருடங்களுக்கு பின்பாக